இயேசுவுக்கு நெருக்கமான 3 சீஷர்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு நன்கு தெரிந்த காரியம்தான். ஆனால் அதிலே 3 சீஷர்கள் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யாரென்றால் பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 சீஷர்களை விசேஷமான சில நிகழ்வுகளுக்கு ஆண்டவர் இவர்களை மட்டும் அழைத்து சென்றிருக்கிறார். அந்த நிகழ்வுகளின் பட்டியலை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது, எவ்விருவின் மகளின் உயிர்த்தெழுதல். ஜெபாலய தலைவனாகிய எவ்விருவின் 12 வயது மகள் வியாதியாய் இருக்கிறாள். பிற்பாடு அவள் மரித்து விடுகிறாள். அவளை உயிருடன் எழுப்பும்போது 12 சீஷர்களில் இந்த 3 சீஷரைத்தான் ஆண்டவர் உள்ளே அழைத்து சென்று உயிரோடு எழுப்புவதை பார்க்க முடிகின்றது. இரண்டாவது, மறுரூப மலை. இந்த மறுரூப மலைக்கு ஆண்டவர் இந்த 3 சீஷர்களை மட்டும்தான் அழைத்து செல்கிறார். அந்த மறுரூப மலையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு மோசே மற்றும் எலியா பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவது, கெத்செமனே தோட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை சுமப்பதற்கு முன்பதாக தன் மனதை பக்குவப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்ட இடம்தான் கெத்செமனே தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் ஜெபிக்கும் போது ஜெபத்திலே தனக்கு உதவியாயிருக்கும் நண்பர்களாக இந்த மூவரையும் இணைத்து கொண்டதையும் பார்க்க முடிகின்றது. இப்படியாக பேதுரு, யோவான், யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள், இணைந்திருக்கிறார்கள். அந்த சாட்சியையும் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாமும் 12 சீஷர்களைப் போன்று ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். அதிலும் பேதுரு, யோவான், யாக்கோபை போன்று இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான, அவருக்கு பிடித்த, அவர் சித்தம் செய்யக்கூடிய மக்களாய் வாழ வேண்டும். அப்படி செய்யும்போது விசேஷமாக இந்த 3 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை போன்று நமக்கும் பரலோகத்தின் தேவன் தயையும் கிருபையும் செய்வாராக. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயமாக இன்னொரு பதிவிலும் உங்களை சந்திக்கிறேன். பகிர்வோம் இயேசுவை. இன்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.